ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி, இசாக்காயின்னு எல்லா கலந்த ஒரு அனிமேவாக தான் இந்த அனிமே இருக்கும். போர் அடிக்காம காமெடி அதே நேரத்தில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில்ஸ் மேக்ஸ் மீ அட் ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 1. இப்போ ஒரு டஞ்சனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து திடீர்னு கண் முழிக்கிறான். ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. நீ ஹியூமனா? இப்படி ஒண்ணு நடந்து நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எழுப்பவும் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நீ உண்மையா ஹியூமன் தானே வா கேட்கப்போ என்ன பார்த்தா நான் ஹியூமன் மாதிரியா தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்லைம் டிராப் ஒரு ஹியூமனை போட்டதை நான் பார்த்ததே இல்லைன்னு வா சொல்லுவேன். என்னது ஸ்லைம் டிராப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கே காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு ஸ்லைம் அடிக்க போக்குவா. அதை அவளை அட்டாக் பண்ணுது. அந்த ஸ்லைம் அவ கொல்லவும் அதுல இருந்து பீன் ஸ்ப்ரவுட் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லைம் டிராப் மோஸ்ட்லி பீன் ஸ்ப்ரவுட்ஸா தான் இருக்கும். பட் ஒரு ஸ்லைமை நான் அட்டாக் பண்ணப்போ அது ஒன்ன போட்டுடுச்சுன்னு சொல்லவும் ஸ்லைம் டிராப் பண்ணுமா. இது என்ன இடம் ஒண்ணுமே பொருளையே நம்ம யோசிக்கிறேன். நான் ஃபார்மர்லாம் கிடையாது. பட் பீன் ஸ்ப்ரவுட் இப்படி தான் வருமானு கேட்கவும் பீன் ஸ்ப்ரவுட் மட்டும் இல்ல எல்லாமே இந்த வேர்ல்ட்ல இப்படி தானே வரும். இது கூட தெரியாம எப்படி இருக்குன்னு வா கேட்கறா. நம்ம இருக்கிற இடம் ஜப்பானான்னு கேட்கவும் இல்லன்னு வா சொல்றா. எர்த்தான்னு கேட்கவும் அது என்னதுன்னு வா கேட்கறா. இப்போ ஒரு ஸ்லைம் போய் வாடிக்கவும் பீன் ஸ்ப்ரவுட் மட்டும் தான் எப்பவும் வருமானு கேட்கவும் லோலோவோட லெவல் 1ல இருக்கிற எல்லா ஸ்லைமும் இதை தான் தரும்னு சொல்லவும் சரி வேற பொருள் வேணும்னா வேற ஸ்லைம் போய் கொள்ளலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போற லெவலுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு வா சொல்றா. அண்ட் இதுதான் ஸ்டேட்டஸ் போர்டு நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளோட கையோட ஸ்டேட்டஸ் போர்டில் வைக்கவும் அவளோட ஸ்டேட்டஸை காமிக்குது. எல்லாமே ஆவரேஜ் லெவல்ல இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். ரெண்டாவது இதுக்கு பேஜ் இருக்கான்னு கேட்கவும் இதுதான் என் ஐட்டம் டிராப் ஸ்டேட்டஸ்னு வா சொல்றா. இந்த லெவலை பொறுத்தா ஒருத்தங்களோட டிராப் ஐட்டமா உங்களுக்கு அதிகமாவோ கம்மியாவோ கிடைக்கும்னு வா சொல்றா. உன்னோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருன்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ கை வைக்கிறான். நம்ம ஹீரோக்கு மேக்ஸிமம் லெவலே 1 தான் இருக்கு. அண்ட் எல்லாமே லோ லெவல் கிரேடா தான் இருக்கு. ஈவன் நீ ட்ரை பண்ணா கூட உன் லெவல் இம்ப்ரூவ் ஆகாதே அப்படின்னு வா சொல்றா. அப்புறமா ABCDEFGHIJK எங்கப்பா உன்னோட ஐட்டம் டிராப் லெவல்லாம் எஸ்னா ரொம்ப லோவேன்னு வா சொல்லவும் வீடியோ கேம் விளையாண்டதுல நான் உருப்படியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா எஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஷுவரா தெரியுமா எஸ்னா லோ தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ் ரேங்க் இருக்கிறவங்கள நான் பார்த்ததில்லன்னு வா சொல்றா. ஒரு ஸ்லைம் அட்டாக் பண்றேன்னு சொல்லவும் சுத்தியில கொடுத்தா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த பேம்பு ஸ்டிக்கை வெப்பனா யூஸ் பண்ண அப்படின்னு வா கொடுக்குறா. பின்னாடி ஒரு ஸ்லைம் வருதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். நார்மலா வரதை விட நிறைய பீன் ஸ்ப்ரவுட்ஸ் வருது. 2 வருஷமா நான் இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றேன். இப்படி ஒன்னு பார்த்ததே இல்லப்பான்னு வா சொல்றா. அப்ப எஸ் ரேங்க பாத்திருக்கியான்னு கேட்குமா அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோக்கு பசிக்கிற சவுண்ட் கேக்கு நம்ம ஹீரோவால கிடைச்ச பீன் ஸ்ப்ரவுட்டையே சமைச்சு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. பாவி இப்ப அப்படியே ஒரு பீர் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆல்கஹால்னா ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு வா சொல்றா. இந்த பீன் ஸ்ப்ரவுட் சோப்பை கூடன்னு வா கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை குடிச்சிட்டு கண் கலங்குறான். என்னாச்சு அது கேவலமா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு வா கேட்கவும் இல்ல இப்படி நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆஃபீஸ்ல ஒர்க்குன்னு இருந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஃபுட்டு தான் நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிடுவான். உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி திரும்பவும் வேலைக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என் டெஸ்க்ல தான் நான் தூங்கினேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்லைம் டிராப்பா இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது தான் உன்னோட பலனோ என்னமோ. ஸோ கவலைப்படாத, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிவார்டு தான் இது, இதை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் நார்மல் ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் பரவாயில்லன்னு வா சொல்றா. அடுத்த நைட் எங்க தங்கன்னு தான் யோசிக்கணும்னு சொல்லவும் நான் டஞ்சன்லேயே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஐட்டம் டிராப்ஸ் கிடைக்காததுனால காசு அதிகமா இருக்காது. ஒரு ரூம்ல தங்குறது தான் என் வாழ்நாள் கனவேன்னு வா சொல்றா. இந்த வெப்பனை நீயே வச்சுக்கோ, இந்த இடம் டேஞ்சரஸ் ஆனதுன்னு வா கொடுக்குறா. சரி நான் இதை கடனா வாங்கிட்டு போறேன், கண்டிப்பா திரும்ப வந்து தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லோலோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு வா சொல்றா. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் எமிலி பிரவுன்னு சொல்றா. ஓகே எமிலி, என்னோட பேரு ரியோட்டா சாட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ யோடாவான்னு கேட்கவும் ரியோடா இல்ல ரியோடா நம்ம ஹீரோ சொல்றான். எங்க இருக்கிற கரன்சி பேரு பீலோ அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த பீன் ஸ்ப்ரவுட் 200 பீலோக்கு இருக்கு. ஒரு நைட் ஒரு ரூம்ல தங்குறதுக்கு 2000 rupees தேவைப்படுது. நம்ம ஹீரோ டஞ்சன்ல போய் நிறைய ஸ்லைமை கொண்டு நிறைய காசு சேர்த்து வைக்கிறான். இந்த வீடை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். ஒரு மாசத்துக்கு 20,000 நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் 3 நாள்ல நீ இவ்வளவு கணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. எங்கப்பா இப்போ இந்த இடம் உனக்கு சொந்தமா அப்படின்னு வா கேட்கவும் இல்ல இது உனக்கும் தான் நம்ம ஹீரோ கீயை கொடுக்குறான். எனக்காக நீ சாப்பாடு தந்தது கைமாற இதை தாரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது ரொம்ப அதிகம்னு வா சொல்லுவோம். என்ன பொறுத்தளவு நீ கொடுத்தது ஒரு சாதாரண சோப் இல்ல. ஸோ ப்ளீஸ் நீயும் இங்கே தங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரியோடா இந்த 3 நாள்ல நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல, உன் கண்ணுக்கு கீழே வர கருவளையம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் சோப் செய்யறேன் குடிச்சிட்டு போறியான்னு கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். இனி எப்பவுமே நான் உனக்காக சமைச்சு போடுறேன் அப்படின்னு வா சொல்றா. இன்டெரக்டா ப்ரப்போஸ் பண்றாலும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படிலாம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஹெரசா இன்னும் நான் நிறைய பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஹெரசாங்கிற அந்த ரிசப்ஷன் லேடியும் ஹாய் சாட்டோ தானு கேட்கவும் அது ரியோடா நம்ம ஹீரோ சொல்றான். உன் பேர் வாயிலேயே நுழைய மாட்டிக்குப்பா, ரவுண்டா நான் 2000 பீலவா கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. அடுத்த நாள் லெவல் 2க்கு போலான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கேரட்டை டிராப் பண்ணும் அப்படின்னு வா சொல்றா. அப்புறம் புதுசா இன்னொரு டஞ்சனும் வந்திருக்குன்னு சொல்லவும் டஞ்சன்லாம் இங்க வருமா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த இடத்துக்கு பேரு நிகோனியம் நினைக்கிறேன். பட் ஆனா அங்க எந்த ஐட்டம் டிராப்புமே வரலான்னு சொன்னாங்க. நெப்டியூன் அதை விசாரிக்க போயிருக்காங்கன்னு சொல்லவும் நெப்டியூன் யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். நெப்டியூன் தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு வா சொல்றா. பின்னாடி இருக்கிறவன் பாலிவுட்
அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரும்பவும் சரி கிளம்பணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். தெருமுக்குள்ள ஒரு காஃபி ஷாப் இருக்கு, நம்ம அங்க போலாமான்னு கேட்கவும் சாரி நான் கொஞ்சம் பிஸி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். என்ன அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு இன்னொருத்தி வந்து கலாய்க்கிறா. நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது எனக்காக யாரும் இந்த மாதிரி காத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். வெல்கம் அப்படின்னு எமிலியோ வரவே இருக்கிறா. இந்த இடமே ஷைனிங் ஆயிட்டே நம்ம ஹீரோ பார்க்கவும் இது நான் வாழ போற வீடு தானே, அதனாலதான் சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பாடும் ரெடியா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு டவல்லாம் கொடுக்குறா. என்னோட சொந்த வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எமிலி ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறா. புதுசா ஏதோ ஒரு டஞ்சன் கிரியேட் ஆயிருக்காமே, அது பேர் நிகோனியமான்னு சொல்லவும் ஆமா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், பட் அங்க ஐட்டம் டிராப்ஸ் எதுவுமே வராதுன்னு சொல்றா. ஐட்டம் டிராப் நம்பி தான் மொத்த வேர்ல்டுமே இருக்கு, அப்புறம் அப்படி இதுல எதுவும் வராம இருக்கும். நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணா அதுக்கு எதுவும் ஆகல, எதர்ச்சியா அங்க இருக்கிற கல் உடஞ்சு அந்த ஸ்கெலிட்டன் மேல விழுது. நம்ம ஹீரோவும் அதை நங்கு அடிச்சு சாவடிக்கிறான். அப்ப அதோட ஒரு ஐட்டம் டிராப்பா ஒரு சீடு மாதிரி ஒன்று வருது. ஹீரோ அதை எடுக்கவும் ரியோட்டா மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்கு. நீ லெவல் 1ல இருந்து ஹெச்பி எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எமிலி பாக்குறா. நம்ம ஹீரோ கொண்டாதான் அந்த சீடு வருது, எமிலி கொண்டா எந்த சீடும் வரல. நம்ம ஹீரோ கொண்டு வர அந்த சீடை எமிலியால டச் கூட பண்ண முடியல. நம்ம ஹீரோட ஹெச்பி இப்போ மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டு அண்ட் அதில் சொல்லப்படுற அந்த வாய்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேட்குது, வேற யாருக்கோ கேட்கல. இப்படி ஒரு டஞ்சன் இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா இருக்கு, எப்படியோ இது எனக்கு லாபம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். எமிலி உன்னோட சாப்பாடு எல்லாமே வேற லெவல் தெரியுமா, நீ சூப்பரா சமைக்கிற, நாளையில இருந்து நான் லெவல் 2க்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிடாத ரியோட்டா, இந்த அபார்ட்மெண்ட் நீ வாங்கும்போது எவ்வளவு வளர்ச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நான் அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்லைம் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு பெருசா அதுவும் வலிக்கல, ஏன்னா நம்ம ஹீரோட ஹெச்பி மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்லைமை கொள்ளவும் நம்ம ஹீரோக்கு கேரட் கிடைக்குது. இன்னொரு டைம் அங்க வந்து ஒரு ஸ்லைமை கொள்றாங்க, ஆனா அவங்க கேரட் சின்னதா தான் இருக்கு. இவன் ஏதோ லக்கில் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன், தனியாலாம் இங்க வந்திருக்கான், இவன் லெவலை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஹே இவன் சாதாரண லெவல் 1 தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரோ நிக்கவும் யாரும் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். இது என்ன பன்னி காஸ்டியூம்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லெவல் 1 கேட்குமா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். லோ லெவல பிடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையில அடிச்சிட்டவா ஷாக் ஆகி அங்க இருந்து போயிருக்கா. இவ்வளவு கேரட்ஸா சூப்பர் அப்படின்னு எவ்வளவு ஹாப்பி ஆகுறா. 8000 பீலோக்கு மொத்தமா வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு நாள்ல 8000 நம்ம ஷாக் ஆகுறா. யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது, யாருன்னு போய் பார்த்தா அந்த பன்னி கேள் தான். நம்ம ஹீரோட மண்டையிலே போய் அவ திரும்பவும் அடிச்சுட்டு எனக்கு லோ லெவல்ஸே பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கரா இருந்து நம்ம ஹீரோ அதிகமா வேலை பார்த்து டயர்டாகியே இறந்து போயிட்டான். இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கான். இந்த வேர்ல்டுல ஸ்லைம் மற்ற மான்ஸ்டர்ஸை கொண்டா அது டிராப் ஐட்டம் ஒன்று கொடுக்கும். அதுல தான் இவங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது. காமெடி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய சூப்பரா கதை போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.